ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. நீதிமொழிகள் 6:20. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாளுக்கு நாள் நவநாகரிகத்தில் முன்னேறி கொண்டு செல்லும் இவ்வுலகிலே பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து பெற்றோரை கனம் பண்ணும் பிள்ளைகள் மிக அரிதாகவே காணப்படுகிறார்கள். உங்களுக்கு என்ன தெரியும், இது 21ஆம் நூற்றாண்டு என சொல்லி பெற்றோரின் வாயை சட்டென அழைத்து விடும் பிள்ளைகள் உண்டல்லவா? தேவனுக்கு பயந்தவனும் தேவ ஆசீர்வாதத்தோடு சிறு வயதிலேயே ராஜ்ய பாரியத்தை ஏற்று நீதியோடும் நியாயத்தோடும் தன் ஜனத்தை அரசாண்ட சாலமன் ராஜா இளம் சந்ததிக்கு கூறின ஆலோசனை எந்த காலத்துக்கும் ஏற்றது. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே என்பது. ஆம், கர்த்தர் கொடுத்த 10 கட்டளைகளிலும் வாக்கு தத்தத்தோடு கூடிய கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதாகும். குடும்பத்தில் முன்மாதிரியா இருக்க வேண்டிய என் தகப்பனார் குடித்து வெறுத்து சீரழிந்து கொண்டிருக்கிறாரே, அவரை நான் எப்படி கனப்படுத்த முடியும் என வேதனையோடு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன் தகப்பனார் எப்படி இருக்கிறார் என்பதை பார்க்காதே, அவர் உனக்கு யார் என்பதை பார். அவரிடம் அன்பு செலுத்து. உன் வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் உன் பெற்றோர் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் அவர்களை நீ மதிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும். இது மனித கட்டளை அல்ல, தேவ கட்டளை. அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ வாலிப வயதினராக இருக்கலாம் அல்லது திருமணம் முடித்து உனக்கும் பிள்ளைகள் இருக்கலாம். நீ யாராக இருந்தாலும் சத்தியத்தை கேட்கிற நீ உன்னை சற்று ஆராய்ந்து பார். நீ உன் பெற்றோரை கனப்படுத்த வேண்டிய விதமாக கனப்படுத்தி இருக்கிறாயா? இல்லை என்றால் இன்றைய கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்டு அவர்கள் உயிரோடு இருந்தால் அவர்களை கனப்படுத்தவும் சந்தோஷப்படுத்தவும் தீர்மானம் செயல்படு. உன் வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பரமபிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். அன்பின் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு தந்த பெற்றோருக்காக நன்றி. வயது போன நிலையிலும் அவர்களை கவனிக்கவும் அவர்கள் சமாதானமும் ஆறுதலும் பெற்று வாழும்படி நாங்கள் அவர்களை கனப்படுத்தி நடத்தவும் நீர் எங்களை நடத்தும். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரும் பெற்றவர்களை கனம் பண்ணி அன்பு செலுத்தி பராமரித்து உமது கற்பனையை காத்து நடக்க இரக்கம் செய்யுங்க. ஆண்டவரே, வயதான முதிய பெற்றோர்களின் பலவீனங்கள், கைகால் மூட்டு வலிகளிலிருந்து அவர்களுக்கு ஆரோக்கியம் தந்து பூரண ஆயுசுடன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக வாழவும் பிள்ளைகள் அன்பும் இரக்கத்துடன் பெற்றோரை கனப்படுத்தி பராமரிக்கவும் தேவன் இரக்கம் செய்யுங்க. ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு மக்களின் அனுதின கடமைகளில், குடும்ப உறவில், சமூக வாழ்வில், திருச்சபை காரியங்களில் உமக்கு பிரியமானதை செய்து பெற்றோரை முதியவர்களை கனம் பண்ணி ஆசீர்வாதமாய் வாழ தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் அப்பம், தண்ணீர், பொருளாதாரம், வருமானம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் நன்மை செய்கிறவர்களாக வாழவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டிறுதி தேர்வுகள் எழுதுகிற அனைத்து பிள்ளைகளுக்கும் தேவரீர் சம்பூர்ண ஞானத்தால் பிள்ளைகளை நிறைத்து கருத்தாய் படித்து தேர்வுகளை திறம்பட எழுதி சிறப்பான வெற்றி பெற இரக்கம் செய்யுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும் பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து தீமைக்கு விலக்கி தங்களை காத்துக்கொள்ளவும் போதை அடிமைத்தனத்திற்கு சிக்காதபடி காக்கப்படவும் தேவரீர் இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவனே, அந்தகாரத்திலும் அஞ்ஞானத்திலும் அறிவீனத்திலும் இருக்கும் சகல மக்களுக்கும் தேவரீர் இரக்கம் செய்து சகலவித அறியாமையும் இருதய கடினத்தையும் சத்தியத்தை அசட்டை செய்யும் துணிகரத்தையும் அவர்களை விட்டு நீக்கி மன்னித்து ரட்சித்துக் கொள்ள ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்றுக் கொள்ளவும் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் வாகனம் ஓட்டுகிறவர்கள் கவனமாய் விபத்தின்றி வாகனங்களை ஓட்டவும் சாலை விபத்துக்கள் ஏற்படாமல் காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வேலைக்காக முயற்சிப்பவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைத்திடவும் திருமணத்திற்காக வரம் தேடும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி தந்தரவும் கர்ப்பஸ்திரிகளுக்கு ஆரோக்கியமான பிள்ளை பெயர் உண்டாகவும் ஜெபிக்கிறோம். நெடுங்காலமாய் கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருப்பவருக்கு குழந்தை பாக்கியம் கிட்டிடவும் தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும் ரட்சிக்கப்படவும் ஆட்சி பொறுப்பில் இருப்போருக்கு தேவ பாதுகாப்பும் ஆலோசனையும் தந்து உண்மையாய் நேர்மையாய் மக்கள் நலனில் கரிசனையுடன் செயல்படவும் வழி நடத்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஊழியர்கள் நலன் காக்கப்படவும் ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும் ஆத்ம ஆதாய பணியில் ஏற்படும் தடைகள் மத்தியிலும் தேவ பலத்தோடு ஊழியம் செய்யவும் தடை செய்கிறவர்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் ஊழியங்களை ஜபத்தாலும் பொருளாலும் தாங்குகிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், கலப்படக்காரர்கள், கடத்தல்காரர்கள், மதவாதிகள், மந்திரவாதிகள், கலவரக்காரர்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம்.
எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம், பதில் தருவதற்காய் ஸ்தோத்திரம். துதிகனமையுமே உமக்கு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.